வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஸ்வர்ணலதா பாடல்கள் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்வர்ணலதா பாடல்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, அவங்க வாய்ஸ் வந்து பயங்கர யூனிக்கான ஒரு வாய்ஸா எனக்கு தெரியும். ஏன்னா, நீங்க நெறைய பாட்டு நம்ம கேட்போம். சில சிங்கரோட பாடல் கேட்டா மட்டும் தான் இது இந்த சிங்கர் பாடியிருக்காங்க இது அப்படின்னு நம்மளால ஒரு 90% ஆஃப் த டைம் கரெக்ட்டா கெஸ் பண்ண முடியும். ஏசுதாஸோட குரலும் அப்படிதான் இருக்கும். 90% ஆஃப் த டைம் நீங்க பழைய ஏசுதாஸ் பாட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில ஏசுதாஸ் பாடின பாட்ட கூட நீங்க கேட்டீங்கன்னாலும், அது பாடுனது ஏசுதாஸ் தான் அப்படின்னு நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பெக்யூலியரான ஒரு வாய்ஸா இருக்கும். இதே மாரி நீங்க வேற என்ன சொல்லலாம்? இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ல இருப்பாங்கல்ல, டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள்ல வந்து அ சரிதா அவங்க ஆக்சுவலி ஆக்ட்ரஸும் கூட தான். ஸோ சரிதா டப்பிங் குடுத்துருந்தாங்கன்னா, அத நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது நல்லா தெரியும். பயங்கர எக்ஸ்ப்ரெஷனோட இருக்கும். அதாவது அந்த ஆக்ட்ரஸ் தான் பேசியிருக்காங்களோன்ற அளவுக்கு தீபா வெங்கட்டோடதும் கூட அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க டப்பிங் பேசினாங்க அப்படின்றத தாண்டி இவங்கெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாவே நடிப்பாங்க போல இருக்கு. லைக் அந்த டப்பிங் பண்ணுற ப்ளேஸ்லேயே அவங்க ஆக்டிங்கும் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஷனோட இருக்கும். ஈவன் இப்போ பொன்னியின் செல்வன் நந்தினி கூட தீபா வெங்கட் பண்ணது தான். அப்படி ஒரு வாய்ஸு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூனிக்னஸ் வந்து சில வாய்ஸில் நிறைய வாய்ஸ் நல்லாயிருக்கும், நிறைய பாடல்கள் நல்லாயிருக்கும், நிறைய பேர் பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த வாய்ஸுக்குன்னே ஒரு தன்மை இருக்கும்ல, அந்த அளவுக்கு ரொம்ப பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் தான் சொர்ணலதாவோடது. ஸோ சொர்ணலதா பாடல்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லா பாட்டுலயுமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி அவங்க எல்லா ஜர்னர் ஆஃப் சாங்ஸும் பாடுவாங்க. இவங்க மெலோடி தான் பாடுவாங்க, ஃபாஸ்ட் பீட் தான் பாடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பிரிக்கவே முடியாது. அவங்க எல்லா சாங்குமே பாடியிருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுவும் எனக்கு எப்படி தோணும்னா, ஃபீமேல் சிங்கர்ஸோட வாய்ஸில் இது இது இவங்க பாடுனது தான் அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மாதிரி அளவில் எனக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்கன்ற மாரி தோணும். அதில் சொர்ணலதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னே சொல்லலாம். ஸோ அவங்க பாடுனதில எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னா, ஃபர்ஸ்ட்டுன்லாம் இல்ல. நான் ஒரு ஆர்டராக லைக் ரேண்டமாக சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்க பாடல்கள் மட்டும். மாலையில் யாரோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபீமேல் சோலோவா அது ஒரு மாரி நீங்கள் கேட்டிங்கனாலே, அந்த சாங் போகிற அந்த போக்கும் ஃபுல்லா ஃபீமேல் தான், ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அத கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கும். அது வந்து என்ன சாங்னா, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச. ஸோ இந்த பாட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாக பாடுனா நல்லா இருக்காது. அதனால நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ரொம்பவே நல்ல பாட்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் நீங்கள் 90ஸ் கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல சாங் வந்து என்னென்னா, இது 90ஸ் கிட்டுக்கு தானா தெரில. ஸோ எப்போ வந்தது இந்த படம்லாம் எனக்கு தெரியாது. திருமண மலர்கள் தருவாயா அந்த பாட்டு ஜோதிகா வருவாங்கல்ல, இந்த பாட்டு வந்து அந்த வாய்ஸும் அந்த சாங்கோட மூடும் ஜோதிகா அவங்க பாட்டுக்கு குடுகுடுன்னு 2 வீட்டுக்கும் மாறி மாறி ஓடிட்டுருப்பாங்க. அந்த படம்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிச்சதெல்லாம் இல்ல. ஆனால் அந்த பாட்டு இன்ன வரையுமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்க ஒரு பாட்டு அது. அதில் வந்து பாவாடைய விழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ, தாலி கட்ட வந்தவன் அவனே உறவானவன், கொலுசு இடும் ஓசை கேட்டே மனசில் உள்ள பாஷை சொல்வான், மலை நின்ற மலரை போல பதமானவன், உறவெல்லாம் ஒன்றாய் ஒன்றாய் கூடியவன். ஸோ லிரிக்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த திருமண மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே, தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு அந்த வாய்ஸோட அழகான அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மூடை வந்து செட் பண்ணிடும். அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்தியில வானம் சாங், அதுவுமே அந்த மியூசிக்கும் அந்த பாட்டும் அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு சாங் அது. ஸோ அதில் வந்து பட்டுடுத்த தேவையில்லை, முத்துமணி ஆசை இல்லை, பாசம் நெஞ்சோடு வந்தல்லோ,
ஸோ இந்த மாதிரி வரும். லைக் நிறைய லிரிக்ஸாகவும் சரி, அந்த ஸ்வர்ணலதாவோட வாய்ஸில் அந்த பாட்டாகவும் சரி, நிறைய கேட்குறதுக்கே, அந்த மியூசிக்கோட சேர்த்து கேட்குறதுக்கே இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னா, அந்த நான் ஏரிக்கர மேலிருந்து அந்த சாங் இவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரில. இது அந்த பழைய டவுன் பஸ் பாடல்கள் மாதிரி அந்த அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த பாட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இது ஸ்வர்ணலதாவோட பாடல்னு. ரொம்ப நல்லா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் இது ஸ்வர்ணலதா பாடினதுன்னே எனக்கு தெரியும். அது வந்து நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து என் திலைக்கு காத்திருந்தேன் காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பாட்டு அப்படியே என்ன சொல்ல, ஒரு 2 வரி அப்படி நிற்கலாம் செய்யாது. அப்படியே போயிட்டே இருக்கும். என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில், நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தையில் வாடுறேனே இக்கரையில். ஸோ இப்படி அது பாட்டு போயிட்டே இருக்கும். இதில் வந்து மாம நெனப்பில் சின்ன தாயிதான், மாசக்கணக்கில் கொண்ட நோயிதான், மச்சான் கைப்பட்டா தான் முச்சூடும் தீராதோ, இந்த லைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உன்னாலே தூக்கம் போயாச்சு, உள்ளூர ஏதேதோ ஆயாச்சு. ஸோ இதிலலாம் அவங்க வாய்ஸே அப்படியே என்ன சொல்ல, ஒரு உணர்வுகளோடு இருக்கும். நான் ரொம்ப நோட் பண்ணி பார்த்தப்போ, லைக் எல்லா ஸ்வர்ணலதா பாடல்களுமே அது ஒரு ஜாலியான சாங்காக இருக்கட்டும், அந்த முக்கால முக்காபிலலாம் அதெல்லாம் கூட ஸ்வர்ணலதா தான் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாங்காக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி ரொம்ப எவனோ ஒருவன் பாட்டு அதெல்லாம் அப்படியே உருகியிருப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே அவங்க குரலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுறாங்க. அதாவது ரொம்ப அப்படியே என்ன சொல்ல, ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. லைக் அவங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு கேஷுவலாலாம் எந்த பாட்டுமே அவங்க பாடின மாதிரியே தெரியாது. அவங்களோட முழு முயற்சியை 100% எஃபோர்ட்டை போட்டு ஒவ்வொரு பாட்டையும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு எல்லா பாட்டுமே தோணும். எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். லைக் அது ஜாலியான பெப்பியான சாங்காக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற சாங்காக இருந்தாலும் சரி, ரொம்ப எமோஷ்னலான ஒரு சோகமான சாங்காக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ் அந்த இதில் சூப்பராக தெரியும் அந்த பாட்டில், அவங்க குரலில். அதுக்கப்புறம் குளிருது குளிருது இருவுயிர் குளிருதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். என்ன இப்போ தாஜ்மஹால் படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஆக்சுவலி எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும், ஆனால் படம் நல்லா இருக்காது. ஸோ அந்த சாங் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பட் அந்த படத்தில் இன்னும் அந்த சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், இன்னும் ஏதோ சாங்ஸ்லாம் இன்னும் கூட இதை விட ஃபேமஸ். பட் அந்த குளிருது குளிருது சாங் வந்து அது உன்னிகிருஷ்ணனும் ஸ்வர்ணலதாவும் பாடியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உன்னிகிருஷ்ணன் வாய்ஸை விட ஸ்வர்ணலதா வாய்ஸ் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். எனக்கு பர்டிகுலராக அந்த சாங்கில் அந்த மாதிரி ரொம்ப தோணும். ஸோ அந்த பாட்டு என்னென்னா, குளிருது குளிருது இருவுயிர் குளிருது காதலுறவாடி, நகருது நகருது ஒரு விரல் நகருது மூச்ச வழி தேடி, கடலலை தீ பிடித்தால் மீன்களின் கனவுகள் களைவதில்லை, ஊர்களில் தீ பிடித்தால் காதலின் உறவுகள் எரிவதில்லை. ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். ஐ திங்க் இது 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாங். லைக் இது வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங்காக இது இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஸ்வர்ணலதா பாடல்கள்னு எடுத்தாலே எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரேட்டாக இருக்கிற பாட்டுன்னா என்னுள்ளே என்னுள்ளே. அந்த மாதிரி ஒரு பாட்டு, லிரிக்ஸு, மியூசிக்கு, அந்த வாய்ஸு, இது மாதிரிலாம் இந்த காம்பினேஷன்லாம் லைக் இனிமே அமையுமா அப்படின்ற மாதிரி, இது ஒன்று தாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம் இந்த பாட்டை. அதுவும் ஸ்வர்ணலதா சொல்லவே வேணாம், அப்படியே என்ன சொல்ல, உணர்ச்சி ததும்ப பயங்கரமாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. ஐ திங்க் இந்த பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பிடிச்ச லிரிக்ஸு, பிடிச்ச லைன்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் அந்த சாங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும்,
ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும் ஆனாலும் என்ன தாகம் மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு எங்கினேன் நான் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஸோ இந்த பாட்டு ரொம்ப 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 அழகான ஒரு சாங். அதை வந்து நீங்கள் கேட்குறதுக்கு சின்ன வயசுலலாம் இந்த பாட்டு நம்ம இப்போ மாதிரி ஃபோனு அது மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஸோ வீடியோவாக டிவியில் தான் பார்க்கணுன்றப்போ இந்த பாட்டு பார்க்க விட மாட்டாங்க. அப்போவே எனக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கும்னு தெரியும். பட் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது. மாட்டு சேனலை மாற்று சொல்லிடுவாங்க. ஸோ கேட்டதில்லை. பட் ஆடியோவாக கேட்க கேட்க ஒரு அடிக்டிவான சாங்காகவே இது மாறிடுச்சு. இதில் வந்து எல்லாமே அந்த 2 ஸ்டான்ஸா இல்லை பல்லவி சரணம்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி காலம் என்ற தேரே ஆடிடாமல் நில்லு இக்கணத்தை போலே இன்பம் ஏது சொல்லு காண்பவை யாவும் சொர்க்கமேதான். ஸோ அதுக்கு வந்து நான் அடிக்ட்டுங்க. அந்த காண்பவே யாவும் சொர்க்கமே தான்னு சொல்கிற அந்த சொர்ணலதாவோட வாய்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த என்னையே கேட்டு எங்கினேன் நான் அதெல்லாம் வந்து அவங்கள தவிர யாருமே அப்படி பாடிட முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இதே மாதிரி ரஹ்மானோட மியூசிக்கில் சொர்ணலதா பாடினதில் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது வந்து எவனோ ஒருவன் வாசிக்கிறான். ஸோ அந்த சாங் வந்து என்ன சொல்ல, இவங்க தான் ஸ்வர்ணலதான்னு தெரிய ஆரம்பித்த டைமுன்னு நினைக்கிறேன் எனக்கு. சோகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க வாய்ஸை தவிர வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த சோகம், அந்த எமோஷன், அந்த பிரிவு, அதோட வலி இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு உருவமாக நீங்கள் உருவம் கொடுக்காம ஒரு குரலை உருவமாக நினச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஸ்வர்ணலதாவோட வாய்ஸ் இந்த பாட்டிலெல்லாம். ஸோ இதில் வந்து கண்களை வருடும் தேனிசையில் இனி காலமும் கவலை மறந்திருப்பேன் இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன் எவனோ ஒருவன். ஸோ இந்த வரிகளாகவும் சரி, பாடல் அவங்க பாடினதாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, இந்த பர்டிகுலர் லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்களை வருடும் தேனிசையில் இனி காலமும் கவலை மறந்திருப்பேன் இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன்னு வரும். ஸோ அதாவது நீங்கள் நிறைய நேரத்தில் மியூசிக் வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரலாகவே மியூசிக் கேட்டு டெய்லி பாடல்கள்லாம் கேட்குற பழக்கம் நமக்கு இருக்குனாலே அதுவே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்கள் சமைக்கிறப்போ இல்லை ஏதோ ஒரு வேலை பார்க்கலையோ பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். வாக் போகிறப்போ அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு ஹீலிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து அந்த என்ன சொல்ல, ஒரு பிரிவு தானே. மாதவன் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஷாலினி ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த பிரிவுக்கான வழி அதெல்லாம் வந்து ஒரு பிரேக்கப் இதெல்லாம் வந்து மியூசிக் தான் அதுக்கு ஒரு ஹீலிங் பவர் இருக்குது. ஸோ அதை ஒரு வரிகளாகவும் அதை மியூசிக்காகவும் அதை வாய்ஸாகவும் எல்லாமுமாவும் கொடுத்த பாட்டு இது. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வர்ணலதா அப்படின்றவங்க லைக் தெரிய ஆரம்பித்த பாட்டு வந்து அந்த குயில் பாட்டு அந்த பாட்டு தானா. அது வந்து எப்படி இருக்கும்னா மீனாவோட ஃபர்ஸ்ட்டு மூவி அது. ஸோ அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பேர் கேட்டிருப்பீங்களா இப்போல்லாம் தெரில, பட் கேட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு ஓ சென்றதென்ன மனம் தானே. ஸோ இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு லைன்ஸ் வரும், குயிலே போ போ இனி நான் தானே. லைக் இது வந்து சித்ரா தான் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபீமேல் சிங்கராக இருந்திருக்காங்க. ஸோ இளையராஜா வந்து இந்த பாட்டு இளையராஜா மியூசிக்கில் ஃபர்ஸ்ட்டு
இவங்க ஸ்வர்ணலதா பாடின பாட்டு இதுதான். ஸோ இவங்களோட வாய்ஸு அந்த இதெல்லாம் வச்சு அவர் தான் வந்து லைக் சித்ராவுக்கு சொல்கிற மாதிரி தான் குயிலே போ போ இனி நான் தானேன்ற லிரிக்ஸை வர வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்போ எழுதுவாங்களாம். ஏன்னா அவங்கள வந்து சின்ன குயில் சித்ரான்னு சொல்லுவாங்க சித்ராவை. ஸோ எல்லா பாட்டுமே சித்ரா பாடிட்டு இருந்த காலகட்டத்தில் சூப்பரான ஒரு வாய்ஸோட ஒருத்தவங்கள இளையராஜா அறிமுகப்படுத்தலை. அவங்க இளையராஜாவோட மியூசிக்கில் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. குயிலே போ போ இனி நான் தானேன்றது வந்து சித்ராவுக்கு தான் சொல்கிற மாதிரி தான் எழுதப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லிலாம் அப்போது பத்திரிக்கையிலலாம் எழுதியிருப்பாங்களாம். ஸோ அந்த பாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பஸ் சாங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பாட்டு நிறைய இது ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. அதுவும் மெயினாக வந்து அந்த ஹம்மிங்லாம் வரும்ல, ஒரு மாதிரி ஆன்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான சாங் என்ன சொல்லலாம்னா, என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஸோ இந்த பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். முன்னாடி வந்து பெருசாக ஒரு ஹம்மிங் வரும். அதெல்லாம் எனக்கு பாட தெரியாது, ஆனால் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க. அது ஸோ எனக்கு கரெக்டாக வரல, ஸோ மன்னிச்சிருங்க. ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாய்ஸ்க்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு என்னை தொட்டு அப்படி சொல்லி ஆரம்பிக்கும். நெஞ்சை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா. அதெல்லாம் நல்லாயிருக்கும். லைக் நடுவுலையும் ஓன்லாம் இழுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்வர்ணலதா வாய்ஸ்க்குன்னே உரிய, அதாவது இந்த ஹம்மிங்லாம் இப்போல்லாம் நிறைய பேர் சேர்ந்து கோரஸ் ஹம்மிங் அந்த மாதிரிலாம் தானே வருது. ஸோ அந்த சிங்கரே அந்த ஆ ஊ அதெல்லாம் சேர்ந்து பாடினா அது வந்து ஸ்வர்ணலதா தான் நிறைய பாட்டில் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி டவுன் பஸ் சாங்னா, நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. ஸோ இந்த பாட்டு. அதுக்கப்புறம் மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே, விளக்கேற்றும் வேளையில் ஆனந்த கானம் சொல்லுதே. ஸோ இந்த பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்ல, இப்படி இதெல்லாம் ஒரே டோனாக இருக்குன்னா, முக்காப்புலலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் எப்படி வரும்னா, அது ஸ்ட்ராபெரி கண்ணானதோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாமும் நல்லா பாடியிருப்பாங்க. அப்புறம் அக்கடான்னு நாங்கள் நட போட்டா துக்கடான்னு நீங்கள் எடை போட்டா தடா, அந்த பாட்டு இவங்க தான் பாடியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் கேட்ட ஜோக்குகளை சென்சாரும் கேட்டதில்லை, நான் போட்ட ட்ரெஸ்ஸுகளை ஃபிலிம் ஸ்டாரும் போட்டதில்லை, மடிசாரும் சுடிதாரும் போயாச்சு, ஹாலிவுட்டும் பாலிவுட்டும் போயே போச்சு. ஸோ இது மாதிரி பாட்டும் அவங்க பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டமா தேரோட்டமா, அது கூட ஸ்வர்ணலதா தான். ஆட்டமா தேரோட்டமா, ஸோ அந்த பாட்டும் ஸ்வர்ணலதா தான் பாடியிருப்பாங்க. வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கண்ணி நான் பாடுறேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட் நம்பர், அதுவும் பாடியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அப்புறம் இந்த மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், அது வந்து மனோரமாவும் இவங்களும் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கும் லைக் இவங்க இதுதான் பாடுவாங்க அப்படின்னு நம்ம பிரிக்கவே முடியாது. ஸோ இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த சாங் வந்து ஒரு சோகமான பாட்டு, போராளே பொண்ணு தாய். அது வந்து அதே அந்த பாட்டே உங்களுக்கு 2 வெர்ஷனாக வரும் படத்தில். ஒன்று வந்து அப்படியே அந்த பொண்ணு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கையில் போராளி பொண்ணு தாய் போகிற போக்கில் மனசை தொட்டு அப்படி வரும். இதே வந்து அந்த சோகமானது வந்து உருக்கிடுவாங்கங்க அவங்க வாய்ஸை வச்சு. போராளி பொண்ணு தாய் பொல பொலவுன்னு கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கூலிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஆக்சுவலி இது லிரிக்ஸ் பார்த்து தான் பாடணும்னு நினச்சேன், பட் என்னையும் அறியாமல் ஞாபகத்துலேயே இருக்குது. ஸோ இந்த பாட்டெலாம் நான் ரொம்ப கேட்டதில்லைனாலும் இந்த வாய்ஸு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்காம வேறு எதுக்குங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வர்ணலதா பாடல்கள், இன்னும் எத்தனையோ பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரஹ்மானோட மியூசிக்லேயும் சரி, இளையராஜா மியூசிக்லேயும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள்லாம் ஸ்வர்ணலதா பாடியிருப்பாங்க. நீங்கள் இதுவரை அவங்க வாய்ஸை நோட் பண்ணி கேட்டதில்லைன்னா ஸ்வர்ணலதா ஹிட்ஸ்ன்னு போட்டு கேட்டு பாருங்கள். நிறைய பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்க இல்லை, இறந்துட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாங்க. ஐ திங்க் அவங்களோட 37 ஏஜ்லேயே இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் வந்து. அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அரௌண்ட் 2012 2010 to 2014 தான் இறந்துருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு நியூஸாக தான் தெரியும். பட் நல்ல பாடகி இறந்துட்டாங்க அந்த மாதிரி மட்டும்தான் தெரியுமே தவிர, நான் ரொம்ப ஃபாலோ பண்ணி அப்போது கேட்டதில்லை இவங்களோட பாடல்களை. ஒன்ஸ் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், இவ்வளோ நல்ல வாய்ஸ் இருக்கிறவங்க இறந்துட்டாங்களே, இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாங்களே அப்படி சொல்லி இந்நேரத்துக்குலாம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா எனக்கு அடிக்கடி தோணும். இந்த பாட்டெலாம் அவங்க பாடியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா எங்கேயோ இருப்பாங்கங்க, டாப்பில் இருந்திருப்பாங்க. லைக் இப்போ வந்து ஃபீமேல் சிங்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யூனிக்கான வாய்ஸு இப்படி இப்படி அப்படிலாம் சொல்கிறது எனக்கு ஸ்ரேயா கோஷல் சொல்லலாம். அவங்க நிறைய பாடல்கள் அவங்க ஏன் எனக்கு ஸ்ரேயா கோஷல் நான் சொல்கிறேன்னா, அவங்களுடைய உச்சரிப்பு, அவங்க வேறு ஒரு அந்த வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மொழியாக இருந்தாலும் அவங்க எந்த மொழியில் பாடினாலும் அவங்களுடைய உச்சரிப்பு வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த வட்டார மொழியெல்லாம் கூட ரொம்ப கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த உச்சரிப்பும் அவங்க வாய்ஸும் சேர்ந்து அவங்க தான் ஐ திங்க் இப்போது ஃபீமேல் சிங்கரில் ரொம்ப யூனிக்காக எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. வேறு யாரையும் நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஸ்வர்ணலதாலாம் இருந்தாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவங்க வாய்ஸ்க்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லி எனக்கு எப்பயுமே தோணும். அவங்க வாய்ஸை ரொம்ப இப்போ உள்ள பாடல்களில் இவங்க வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி அடிக்கடி நான் யோசிச்சு பார்க்குறது உண்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சிங்கர். இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்வர்ணலதாவோட இன்டர்வியூஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்களேன். இவங்க வந்து இவ்வளோ நல்லா பாடுறவங்களானே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எந்த பந்தா எதுவுமே இருக்காது. நார்மலான ஒரு பர்சனாக இருப்பாங்க. நார்மலாக பேசுவாங்க. அது வந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து இசை தெரியும், என் வாய்ஸ் அப்படி இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்தே பாட்டு கற்றுட்டு வந்தவ. லைக் எனக்கு தெரிஞ்சு இந்த இசை தெரிஞ்சவங்களுக்கெலாம் ஒரு ஒரு குட்டி மண்டை மேலே ஒரு கொம்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். லைக் எனக்கு இவ்வளோ அழகான வாய்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ அழகான ஒரு இசைத்திறன் இருக்குன்றத அவங்க எப்பயுமே வெளிக்காட்டுற விதமாக கொஞ்சமாவது பேசிடுவாங்க. ஆனால் ஸ்வர்ணலதா சுத்தமாக அப்படி பேசவே மாட்டாங்கங்க. இது வந்து இந்த நோட்டு இப்படி பாடணும், அது இது அப்படி ஒரு என்ன சொல்ல, ஒரு ரொம்ப இசையாக பேசுகிறவங்க ஒருத்தவங்களுக்கும் நார்மலாக அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு அந்நியப்பட்டு போயிடும். நமக்கு புரியாது அவங்க பேசுகிறதெல்லாம். நீங்கள் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீனிவாஸோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பிச்சு அது இதுன்னு பேசுவார். இதெல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும் போல இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாராலையும் பாடிட முடியாதுன்ற மாதிரி ஒரு டோன்லேயே தான் பேசுவார். பட் நீங்கள் ஸ்வர்ணலதா அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாடுற பாட்டுக்கும் அவங்க இன்டர்வியூஸ்க்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. அவங்க ஏதோ பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லா பாடினேன், நான் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தாங்க, நான் நல்லா பாடுவேன் அப்படின்ற லெவலில் ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. இத்தனைக்கும் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வீடு எல்லாமே இசை குடும்பம் தான். ஸோ அப்படியே வளர்ந்தவங்க தான். அதை வந்து ஒரு ஆமாம் எங்கள் அம்மா அப்பா படித்தாங்க, நானும் படித்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எதார்த்தமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த ஜெயா டிவி, சன் டிவி அது மாதிரியான சேனல்ஸ்லலாம் வந்து பாடுவாங்கள்ல. ஸோ அதில் கூட அவங்க அந்த எண்ணுள்ளே எண்ணுள்ளே பாட்டு பாடியிருப்பாங்க. நீங்கள் அந்த பாடுறது லைக் மூவியில் உள்ள சாங்காக கேட்காம அந்த மாதிரி சர்ச் பண்ணி போட்டு கேட்டு பாருங்களேன். அதில் கூட பெருசாக ஒரு அப்படியே கண்ணை மூடிட்டு கையை தூக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் வாய்ஸ் அப்படி பேசும். அவங்களுடைய அப்பியரன்ஸில் ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஆள், அப்படியே பயங்கரமான அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் வாய்ஸில் மொத்த எக்ஸ்ப்ரெஷனையும் கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான சிங்கர். எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல் டைம் ஃபேவரேட் மாதிரி அந்த மாதிரி ஒரு சிங்கர். ஸோ அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. அது எப்பயுமே எனக்கு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் அவங்க சாங்ஸ்லாம் நம்ம எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வர்ணலதாவோட பாடல்கள் என்ன அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நான் மற்ற இளையராஜா பாட்டு எனக்கு பிடிச்சது பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜாவோடது அந்த மாதிரி பழைய பாட்டு எனக்கு பிடிச்சது. இதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணல. எனக்கு பாடுறப்போ எனக்கு அது ஒன்றும் தோணலை. நம்ம ஒரு இந்த கேள்வி ஞானத்தில் பாடுற ஒரு ஆள் தான்றனால நார்மலாக நான் பாடுவேன்.
அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதில் ஸ்ருதி ராகம் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் என்னமோ எனக்கு ஸ்வர்ணலதா பாடல்களை நான் சொல்லல, உங்கள் கூட ஷேர் பண்ணல, அதை நம்ம பாடுறது ஐயையோ நம்ம தேவையில்லாமல் பாடுறோமோ, நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற லெவலில் எனக்கு யோசிக்க வச்சுது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்ட், அவங்க வாய்ஸ் மேலே அந்த வாய்ஸை நான் எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தாட் தான். ஸோ அது நான் தப்பாக பாடியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.